வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர் குக்கிங் சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டோம். டேய், வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்தா நீ ரொம்ப பேசுகிற. இங்கே கிளாப் பண்ண ஆள் இல்லாதனால நானே கிளாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோன்னா, வான்கோழி, பெரிய வான்கோழிங்க, அதை சுட போகிறோம். அதை சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக செஞ்சு நாங்களே சாப்பிட போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது இந்த வான்கோழியை சுட்டு வாட்டுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. நல்லா நெருப்பை வச்சு நல்லாவே இதை சுட்டி மஞ்சள் தூளை போட்டு நல்லா வாட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கத்தியை வச்சு நல்லா ஆழமாக இதுக்குள்ளே மசாலா இறங்குற மாதிரி நல்லா கோடு போட்டுடலாம். இப்போது இந்த சைட்லலாம் கொஞ்சம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி கோடு நல்லா போட்டுக்கலாம். இப்போ லெக்கில் கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா ஆழமாக லைன்ஸ் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோழியை வந்து இவ்வளோ லைன்ஸ் போட மாட்டாங்க. பட் நான் ஏன் போடணும்னா, நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மசாலா உள்ளே இறங்கியிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கமாக வந்து இந்த பேஸ்ட் பண்ணுவோம் பார்பிக்யூ பண்ணும்போது. எப்படின்னா, ஒரு கப்பு ஃபுல் கட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு 15 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிகானோ சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்து பேஸ்ட் இது. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷனாக உள்ளே சேர்த்துடலாம். நல்லா உள்ளே இறங்குற மாதிரி பண்ணிடலாம். நல்லா உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிக்க, நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் தான். இதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே ஏற்றுவோம். எல்லா கேப்லேயும் தடவிடணும். இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் இந்த ஃபஸ்ட்டு மசாலாவில் இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். அப்போ தான் இந்த சதையில் நல்ல அந்த காரம், அந்த அரிகானோட ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் அந்த தயிர் எல்லாம் உள்ளே பூந்து நல்லா ஜூஸியாக வரும். இது இப்படியே ஒரு 20 to 30 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ரெண்டாவது மேரினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ஜட்கா மாதிரி ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சைப்பழம், பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பேஸ்ட். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற பார்பிக்யூ மசாலா அதையும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இதுக்கு தேவைப்படுற அளவு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து லைட்டாக காரம் கொடுக்கும் இந்த எண்ணெய். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த செகண்ட் மேரினேஷனுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ண போகிறோம். கேப்பில் முதல்ல அப்படியே அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக. காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் வரும். நல்லா இந்த லைன்ஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா நிறைய வெட்டு இருக்கும், நம்ம லைன்லாம் போட்டிருக்கோம், அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா தடவிடணும். நல்லா லெக்கிலெல்லாம் நல்லா சூப்பராக அப்படியே உள்ளெல்லாம் மசாஜ் பண்ணிடுங்க. பார்க்கும் போதே சாப்பிட்லான்னு தோணுமே இருக்கு, அப்படி தான் இருக்கும். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம 2-in-1 சிக்கன் செய்ய போகிறோம். ஹரியாலி பாதி, ரெட் டிராகன் சிக்கன் பாதி, அந்த மாதிரி செஞ்சிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் போயிடணுங்க, எங்கேயுமே மசாலா மிஸ் ஆகக்கூடாது. A few moments later. வீடியோ பார்த்துட்டிங்களா? இதை ஏன் நான் வந்து ஒரு நாள் பிஃபோராகவே நான் ஊற வச்சு செய்கிறேன்னா, இது வந்து சைஸில் ரொம்ப பெருசு, அதே நேரத்தில் அது உள்ளே வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு நாள் முன்னாடியே வந்து இந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை சுடுறதை பார்க்கலாம் வாங்க. நல்லா கம்பி வித்தியாசமாக இருக்கான்னு நினச்சிக்காதீங்க, இது நான் வந்து ஆர்டருக்காக நிறைய செஞ்சு வச்சுருக்கிற கம்பி. இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் சைடில் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ அந்த வான்கோழி என்ன சொல்லுதுன்னா, நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்னை கையை சுட்டி காட்டுறாரு. இருந்தாலும் நம்ம அப்படி விட்டுற முடியாது இல்லையா, அவரை சிறப்பாக செஞ்சே ஆகணும். நம்ம வான்கோழி பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு, வாங்க அதை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கான் பாருங்க, அவனால இன்றைக்கி சாப்பிட முடியாதான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா நானே சாப்பிட்டு ஃபுல்லாக நாக் அவுட் பண்ண போகிறேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. அசத்தலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ வச்சு ஒரு மைனஸ் ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஒரு பூண்டு அப்புறம் புளியெல்லாம் வச்ச மாதிரி ஒரு சட்னி ஒன்று, கூடவே பட்டர் வச்சு இந்த மைனஸ் ரெடி பண்ணுறேன். இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான மைனஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சென்டர்லேருந்து ஒரு பீஸ் நல்லா வெட்டி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூடு.
மைனஸோட சாப்பிடலாம். அசத்தலாக இருக்குது. கறியும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. வான்கோழி எப்படி தான் மேபி இப்படி தான் இருக்குமோ என்னவோ, ஆனால் மொறுமொறுன்னு செம்மையாக இருக்குது. இந்த மயனீஸும் கூடவே செம்ம டச்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சு மயனீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.